எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த படத்தில் கதை இருக்குது. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் சொன்னால் எங்கே இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேறு என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாமல் மறைஞ்சு உட்காரணும்னு நினச்சி இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பாக்ட் அடித்த அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேர் தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு நான் வச்சேன். அப்போ அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள், அவர் வில்லனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவர் உயரத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த படத்துலையும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை அவர் தான் கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன். அந்த மனநிலையில் நான் இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்காவாசி தூரம் ஆடியன்ஸ் சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தியேட்டரில் ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவாக. அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும், அவரை யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது நல்லா உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா, கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் லிங்குசாமி சார் இந்த படத்தை நான் சமீப காலத்தில் தான் நான் லிங்கு அவர்களோட நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம். அவர் ஒரு படத்தை ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ், அந்த மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம சாம்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க.
அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி.